Hi friends, welcome to my channel Homemakers Ideas. Stitching நீங்க beginners-ஆ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுடிதார்ல நாட் வைக்கிறதுக்காக தான் இந்த ரோப் நான் ரெடி பண்றேன். இதுக்கு வந்து 1.5 இன்ச்ல கிராஸ் பீஸா நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு மேல வந்து நான் த்ரெட் ஒன்று வச்சிருக்கேன். நல்ல திக்கான த்ரெட்டா வச்சுக்கணும். இந்த த்ரெட் வந்து நல்லா திக்கா இருக்கணும். அந்த மேல வச்சுட்டு நம்ம டைரக்ட் சைடுல வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம எப்பவும் தைப்போம் இல்லையா அந்த மாதிரி தைக்கணும். இப்போ இந்த எட்ஜில் மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படி கிராஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்ம நூலை உள்ளே இழுக்கும் போது அது ஈஸியாக துணி திரும்பி வரும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி த்ரெட்ல தைக்காம பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம தச்சுக்கணும். இது போல் நான் வந்து இப்போ தச்சுட்டேன். இந்த மாதிரி நூல் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம கீழே இருக்கிற நூல் வந்து இந்த மாதிரி நம்ம இழுக்கணும். கீழே வச்சு இழுத்தோம் அப்படின்னா நல்லா சுருங்கி வரும் துணி. சுருங்கி வரும்போது நம்ம எட்ஜில் வந்து அந்த த்ரெட்டுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும். அந்த நூல் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம கீழேருந்து நூல் இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரோப் வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துடும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே நம்ம ஜஸ்ட் அப்படின்னு துணியை மட்டும் நகர்த்தி கொடுத்தோம்னா போதும் ஈஸியாக வந்து அந்த நூல் உள்ளே போயிட்டு சுருண்டு வந்துடும். அப்போ ரோப் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நான் ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ லென்த் வேணாலும் நம்மளால வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக நூல் வந்து திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண ரோப்பில் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு லாட்கன் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்கொயரான கிளாத் எடுத்திருக்கேன். 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச்சுன்னு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அப்புறம் 2 கார்னரையும் மிடில் வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் கைட் ஷேப்பில் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எட்ஜை வந்து மிடில் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த எட்ஜையும் கொண்டு வந்துட்டு ஸ்டிச் போடணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ரோப் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல் ரோப் நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ரோப் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் ஸ்டிச்சஸ் விழும். அந்த மாதிரி வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி திருப்பினோம்னா போதும். அழகான லாட்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லாம் ரோப் செய்யறதுனா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நீடெல்லாம் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.